குட் மார்னிங். இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது தாவரங்களில் லிங்க முறை இனப்பெருக்கம், செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். அதோட ரிலேட்டட் தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆகவே நான் கிரேட் 6ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் மேத்ஸ் மற்றும் சயின்ஸ் ரிலேட்டடான விடயங்கள் வின் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எஸ்எல் என்ற யூடியூப் சேனல்ல போட்டுக்கொண்டு வாங்க. ஆகவே உங்களுக்கு வகையான விடயங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும் என்று சொன்னால் நீங்கள் இந்த சேனலை என்ன செய்து கொள்ளலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவதன் மூலம் நீங்க தொடர்ச்சியாக இவ்வகையான விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? ஆகவே நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது இனப்பெருக்க அதாவது லிங்க முறை இனப்பெருக்கம். அந்த லிங்க முறை இனப்பெருக்கம் என்று பார்க்கறதுக்கு முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், தாவரங்கள்ல லிங்க முறை இனப்பெருக்கம் நடைபெறதும் இருக்குது, லிங்க மில்முறை மூலமும் இனப்பெருக்கம் செய்ய முடியும். ஆகவே இந்த லிங்க மில்முறை இனப்பெருக்கம் என்னது, பதியமுறை இனப்பெருக்கம் என்று சொல்லிக் கொள்றோம். என்ன அந்த பதியமுறை இனப்பெருக்கம் என்னது, இயற்கையாகவும் செய்யலாம், நடைபெறும், செயற்கையாகவும் நாங்கள் செய்து கொள்ள முடியும். ஓகே, அது ரிலேட்டடான வீடியோ போய் பார்த்து கொள்ளுங்க. சரிதானே? இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது லிங்க முறை இனப்பெருக்கம். இந்த லிங்க முறை இனப்பெருக்கத்துல பார்த்தோம்னு சொன்னால் அதாவது தாவரங்கள லிங்க முறை இனப்பெருக்கத்துல பிரதான கட்டமைப்பு எதுவாக காணப்பட போகுது, பூவாக காணப்பட போகுது. ஆகவே அந்த பூ பிரதானமாக 4 பகுதிகளை கொண்டது. ஒன்று புள்ளி, அடுத்தது அல்லி, அடுத்தது ஆணகம். ஆணகம்னு சொல்லிக் கொள்ளலாம் அல்லது கேசரம் சொல்லிக் கொள்ள முடியும். மற்றது பெண்ணகம் அல்லது யோனின்னு சொல்லிக் கொள்ள முடியும். ஓகே, ஆக கட்டமைப்பு இந்த வேர்ட் தெரிஞ்சிருக்க வேணும். தாவரங்கள்ல லிங்கமுறை இனப்பெருக்க கட்டமைப்பு எது? பூ. அது பிரதானமாக 4 பகுதிகளை கொண்டிருக்குது. அப்ப நாங்க பார்க்க போறோம், இந்த பூவுண்ட பிரதானமாக என்னென்ன பகுதிகள் காணப்பட போகுது, பூல காணப்படுற பகுதிகள். இது என்ன பகுதி? குறி. அடுத்தது இது ஸ்தம்பம். இது இவ்வளவுமா, இது ஃபுல்லாக இவ்வளவும் சேர்ந்து என்னன்னு சொல்ல போறோம், சூலகம். ஆகவே குறி, ஸ்தம்பம், சூலகம் மூன்றும் எதிர்ந்த பகுதிகள் பெண்ணகத்தின் பகுதிகளாக காணப்படும். ஓகே, அடுத்தது இந்த பகுதி. இது என்னது? மகரந்த கூடு. இது என்னது? இலை. ஆகவே இந்த மகரந்த கூடும் இலையும் என்னத்தின் பகுதி? ஆணகத்தின் பகுதி. அதாவது கேசரம் சொல்லிக் கொள்றோமே, ஆணகத்தின் பகுதியாக காணப்படும். ரைட்? இது என்னது? இதழ் அல்லது அல்லின்னு சொல்லிக் கொள்ளுவோம். இது என்னது? புள்ளி. இது என்னது? பூ காம்பு. என்ன? பூ காம்பு. இது என்னது? இந்த பகுதி ஏந்தி. அடுத்தது இது என்னது? சூழ் வித்து. ஓகே, சூலகத்துக்குள்ளதான் இது சூழ் வித்து காணப்படும். சரிதானே பிள்ளைகளே? இப்ப நாங்க பார்த்து கொள்ள போறோம். முதலாவது படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது எது, நாங்க புள்ளிய பற்றி கதைக்க போறோம். இந்த புள்ளிய பார்த்தீங்கன்னா தெரியும், என்னது? ஃபர்ஸ்டாக மொட்டா இருக்கேக்கல இந்த புள்ளி கவ பண்ணி காணப்படுது. என்ன? ஆகவே இந்த புள்ளி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், பூ அரும்பு நிலையில பூவுண்ட உட்பகுதிகளை பாதுகாத்தல். இந்த படத்தை பார்த்துக் கொள்ளுங்க. புள்ளி கவ பண்ணி கேக்கல பூண்ட உட்பகுதிகள் வெளியில தெரியல. நம்ம உட்பகுதிகள் என்ன செய்து கவ பண்ணி பாதுகாக்குது. அதாவது பூ அரும்பாக காணப்படும் பொழுது பூண்ட உட்பகுதிகளை பாதுகாக்க. ரைட்? ரைட். அடுத்தது பார்த்துக் கொள்வோம். இது என்னது? இது என்ன? ஓகே, ஆணகம். அப்ப ஆணகத்துல நாங்க பார்த்தாங்க மகரந்த கூடு இளைய. மகரந்த கூடு முளையம் என்னது? ஆணகத்தின பகுதிகளாக காணப்படும். இப்ப நீங்க செவ்வரத்தம்பூவை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காணப்படுது. இதுதான் மகரந்த கூடு, இதுதான் இளைய. ஆகவே இந்த தொழில் என்ன? ஆணகத்தின் மகரந்த மணிகளை உற்பத்தி செய்து கொள்வது. சரிதானே? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும், நானே இந்த படத்தை போட்டு காட்டுகிறேன். அப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த படத்தை பார்த்தோன்னே என்ன அழகான பூன்னு சொல்லிக் கொள்றோம். என்ன? ஆகவே என்னத்தை பார்த்து சொல்லிக் கொள்றோம்? அல்லி, அதாவது இதுல பார்த்து சொல்லிக் கொள்றோம். சரிதானே? ஆகவே இது என்ன செய்ய போகுது, என்னத்துக்கு உதவியாக இருக்குது? இதுல பாத்தீங்களா தெரியும், இந்த படத்தை என்னது? இவ்வகையாக
விலங்குகளை கவருது என்னத்துக்காக வேண்டி? மகரந்த சேர்க்கைக்காக வேண்டி. ஓகே, அப்ப அல்லின தொழில் என்னது? மகரந்த சேர்க்கைக்காக விலங்குகளை கவருதல். அடுத்தது பூ அரும்பு நிலையில பூவின் உட்பகுதிகளை பாதுகாத்து. அப்ப எப்படி அல்லி இதுல பாத்தீங்களா தெரியுமே இது இந்த அதில் அல்லி என்ன செய்யுது? கவ பண்ணி காணப்படும் உட்பகுதிகள். அப்ப பாத்தீங்களா தெரியும், இந்த பாத்தீங்களா தெரியுமே அது இப்படி மொட்டை அறிக்கைக்கு உள்ளிக்கு இருக்கிற பகுதி பாதுகாக்கப்படுது என்ன? ஆகவே பூ அரும்பு நிலையில பூவின் உட்பகுதிகளை பாதுகாத்து அல்லின தொழில். அடுத்தது இது என்ன பகுதி? ஏற்கனவே நாங்க பார்த்தனாங்க பெண்ணகம் என்ன? ஆகவே பெண்ணகத்துல 3 பகுதி என்னது? குறி, தம்பம், சூலகம் என்ன? இங்க குறி, தம்பம், சூலகம். ரைட். அப்ப செவ்வரத்தம்பூ இது நீங்க ஸ்கூல்ல செய்து பார்த்து நீங்கள். ரைட். அப்ப இது என்னது? இது குறி, இது தம்பம், இது சூலகம். செவ்வரத்தம்பூவை எடுத்து நீங்களே என்னது எல்லாரும் நீங்க செய்து பார்க்கலாம். அதை பார்க்கிறார்கள். சரிதானே? ஆக பெண்ணகத்தின தொழில் என்னது? முட்டை, அதாவது சூளை உற்பத்தி செய்து கொள்றது. ரைட். இப்ப இந்த பூவை அடிப்படையாக கொண்டு பூ எங்க காணப்படுது, எப்படி காணப்படுதுன்னு சொல்லி நாங்களே என்னது வகைப்படுத்துறோம். முதலாவது ஈரிலிங்க பூ. ஈரிலிங்க பூக்கள் என்று சொன்ன என்னது? ஆண் இனப்பெருக்க கட்டமைப்பும் பெண்ணின் இனப்பெருக்க கட்டமைப்பும் என்னது? ஒரே பூவிலேயே காணப்படுறது. அதான ஈரிலிங்கம். 2 லிங்கமும் ஒரு பூவிலேயே காணப்படுறது. அப்ப முதலாவது என்னது? மிளகாய். இது என்னது? அகத்தி, செவ்வரத்தை, அடுத்தது என்னது? பேஷன் ஃப்ரூட், கொடித்தோடை. ஆகவே இதுகள் எல்லாமே என்னது? ஈர்லிங்க பூக்களை கொண்ட தாவரமாக காணப்படும். சரிதானே? அடுத்தது ஏகலிங்கம். ஏகலிங்கம் என்ற என்னது? அதாவது ஆண் இனப்பெருக்க கட்டை வேறையாக பெண் இனப்பெருக்க கட்டை வேறையாக வேற வேற பூக்களாக காணப்படுறது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் சோளத்துல ஓகே ஆண் பூ இங்க இருக்குது, பெண் பூ இங்க காணப்படுது. ஆகவே அப்ப ஏகலிங்க பூக்கள் என்ற என்னது? ஆண் இனப்பெருக்க கட்டமைப்பு அல்லது பெண் இனப்பெருக்க கட்டமைப்பு எப்படி இருக்க போது? அதாவது ஒன்று மட்டும்தான் காணப்படும் ஒரு இது போல. ரைட். ஆகவே ஒன்று சோளம், அடுத்தது என்னது? பூசணியாக காணப்படும். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும் ஓர் இல்ல தாவரம். ஓர் இல்ல தாவரம் அதுல தமிழ் இருக்கு என்னது? ஓர் இல்லம். அதாவது ஆண் பூவும் பெண் பூவும் ஒரே இல்லத்துல, அதாவது ஒரே தாவரத்திலேயே காணப்படுறது. முதலாவது பார்த்தோம்னா பாகல், பாகல். அடுத்தது என்னது? தென்னை. இந்த பாத்தீங்க தெரியும் இந்த பெண் பூத்த அப்படி காயா வாரது, மற்றது ஆண் பூ என்ன? ஆகவே ஆண் பூவும் பெண் பூவும் என்னது? ஒரே தாவரத்துல காணப்படுது. அதே மாதிரி என்னது? சோளம். என்னது? ஆண் பூவும் பெண் பூவும் ஒரே தாவரத்துல, அதான் ஓர் இல்ல தாவரம். அடுத்தது பூசணி, அதுவும் என்னது? ஓர் இல்ல தாவரமாக காணப்படும். சரிதானே பிள்ளைகளே? அடுத்தது ஈரில்ல தாவரம் என்னது? ஆண் பூ வேற தாவரத்திலையும் பெண் பூ வேற தாவரத்திலையும் காணப்படுறது. சரி, இப்ப பப்பாசியை பார்த்தோம்னால் ஆண் பப்பாசி பெண் பப்பாசி எல்லாம் கதைக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ஆண் பப்பாண்டப்பட காய்க்கலன்ட்டு எல்லாம் கதைச்சது கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? ஆகவே அப்ப ஈரில்ல தாவரம் பாத்தீங்கன்னா தெரியும். முதலாவது பனை. என்னது? ஆண் பூ ஒரு தாவரத்திலையும் பெண் பூ ஒரு தாவரத்திலையும் காணப்படுறது பனை. ஒன்று எக்ஸாம்பிள். அடுத்தது என்னது? வெலிசினேரியா. வெலிசினேரியா பாத்தீங்கன்னா தெரியும். இது ஆண் தாவரம், இது பெண் தாவரம். ஓகே. அப்ப ஆண் பூ என்ன செய்ய போகுது? அதுல பூர்ற மகரந்த மணிகள் எங்க என்ன செய்ய போகுது? பெண் தாவரத்தின் அந்த குறிக்குள்ள போய் வந்து சேர போகுது. அதன் மூலம் புறாக்களை கற்கட்டு நடக்கும். அது வேற இது. சரிதானே? ஆகவே எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணும் ஆண் பூ பெண் பூ வேற வேற தாவரத்துல காணப்படுறது. இல்ல 2 இல்லத்துல தமிழ், அதுலயே தமிழ் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா பப்பாசி. ஓகே. இது பெண் பப்பாசி, இது ஆண் பப்பா. ஓகே. இது பெண் பப்பா, இது ஆண் பப்பா. ரைட் தானே? ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ பிள்ளைகளே நான் அவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு கட்டாயம். ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பார்ட் 1க்கு பிள்ளைகள் சொல்லிட்டேன். பார்ட் 1ல நீங்க ஸ்கோர் பண்ணணும்னு சொன்னால் இவ்வகையாக எடுப்பதன் மூலம் தான் நீங்கள் என்ன செய்யலாம்? ஸ்கோர் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. ரைட். பார்ட் 1 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் என்றபடியா கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க பார்ட் 1க்கு. ஓகே. அடுத்தது மகரந்த சேர்க்கைன்னு சொன்னா இன்னைக்கு பார்க்க போறோம். மகரந்த சேர்க்கை. ஓகே. ஆகவே என்னது? இலங்கை இனப்பெருக்கத்துல மெயின் என்னது? மகரந்த சேர்க்கை. என்ன மகரந்த சேர்க்கை என்றா என்ன? மகரந்த சேர்க்கைன்னு சொன்னா என்னன்னு சொன்னா கட்டாயம் தேவை உங்களுக்கு. அதாவது பூவுண்ட முதிர்ந்த மகரந்த மணிகள். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இதால விடுவிக்கப்படுற மகரந்த மணி
சரிதானே? என்ன செய்ய போகுது? அதே இனத்தைச் சேர்ந்த பூவுண்ட எங்க போகுது? குறிக்குள்ள வந்து அடையிற செயல்முறை. அது எப்படிப்பட்ட குறியா இருக்க வேணும்? முதிர்ந்த குறியாக காணப்பட வேணும். ஓகே. அப்ப மகரந்தமணி குறியை ஷார்ட்டா சொல்றேன்டா, மகரந்தமணி குறியை வந்தட சேருவான் மகரந்த சேர்க்கை. அப்படி இருந்தாலும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். மகரந்த சேர்க்கை அடைய வேண்ட கட்டாயம். மகரந்த மணியும் முதிர்ந்ததாக காணப்பட வேணும். குறியும் முதிர்ந்ததாக காணப்பட வேணும். அதுக்கும் எனது ஒரே இனமாக காணப்பட வேணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வேர்ட் வெராட்டி உங்களோட டெபினிஷன் வேற விளக்கணம் புள்ள. சரிதானே பிள்ளைகளே? ஆகவே திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். பூவின் முதிர்ந்த மகரந்த மணிகள் அதே இனத்தைச் சேர்ந்த பூவின் முதிர்ந்த குறியை வந்து அடையும் செயல்முறை தான் நாங்க என்ன சொல்ல போறோம்? மகரந்த சேர்க்கை செயற்பாடு நடக்குது. நீங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கி இருக்கு. ஓகே. எவ்வாறாக மகரந்த மணி எவ்வாறாக குறியை வந்து அடையுதுன்னு சொல். சரிதானே? ரைட். ஆகவே இந்த மகரந்த சேர்க்கை 2 வகை இருக்கு. ஒன்று தன் மகரந்த சேர்க்கை. அப்ப தன் மகரந்த சேர்க்கை என்றா என்னன்னு பார்ப்போம். தன் மகரந்த சேர்க்கை என்று உங்களுக்கு இதுல பார்க்க தெரியும். அதாவது முதிர்ந்த மகரந்த மணிகள், அதாவது அதே பூல காணப்படுற பூவுண்ட குறியை வந்து அடையிற செயல்முறை தான் நாங்க என்ன சொல்ல போறோம்? தன் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லிக்கொள்ள போறோம். விளங்குதா? அதாவது ஒரு பூண்ட மகரந்த மணி அதே பூவிலே அந்த குறியிலே வந்து அடையிற செயல்முறை தன் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லிக் கொள்ள போறோம். முதலாவது தன் மகரந்த சேர்க்கை, அடுத்தது அயன் மகரந்த சேர்க்கை. அப்ப அயன் மகரந்த சேர்க்கைன்னு சொன்னா என்னது? அப்ப இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஒரு பூல காணப்படுற என்னது? முதிர்ந்த மகரந்த மணி அதே இனத்தைச் சேர்ந்த அதே தாவரத்தில் இருக்கலாம், அதே தாவரத்தில் இருக்கிற வேறொரு பூவா இருக்கலாம், அல்லது அதே இனத்தைச் சேர்ந்த என்னது வேறொரு தாவரத்துல காணப்படுற பூவாக காணப்படலாம். அந்த தமிழ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். ஒரு பூவுல காணப்படுற முதிர்ந்த மகரந்த மணிகள் அதே தாவரத்துல காணப்படுற வேறொரு பூண்ட குறிய வந்து அடையலாம், அல்லது என்னது வேறொரு அதே இனத்தை சேர்ந்த வேறொரு தாவரத்துல காணப்படுற பூவுல குறிய போய் வந்தடைகிற செயல்முறை தான் அயன் மகரந்த சேர்க்கை. ஓகே, டெபினிஷன் அந்த சொல்லுக்கள் கிளியராக உங்களுக்கு பெற வேணும். சரிதானே? ஆகவே அப்ப உங்களுக்கு இப்படி என்னது நேரடியாக மகரந்த சேர்க்கை எத்தனை வகைப்படும்? அப்படி என்றா என்ன? 2 கேட்காம மறைமுகமாக உங்களுக்கு இந்த படங்களை தந்து போட்டு இது என்ன செயற்பாட்டை காட்டுது, அது எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல வச்சுக்கொண்டு உங்களுக்கு கேள்வி கேட்க முடியும். ஆகவே கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். சரிதானே? ஆகவே இந்த அப்ப தன் மகரந்த சேர்க்கை அயன் மகரந்த சேர்க்கையா நல்ல அயன் மகரந்த சேர்க்கை நல்ல மட்டும் தெரியும் என்ன? ஆகவே அப்ப தாவரங்கள் அயன் மகரந்த சேர்க்கைக்காக வேண்டி என்னென்ன வகையான இசைவாக்கங்களை கொண்டிருக்கு, என்ன வகையான இயல்புகளை கொண்டிருக்கு? இரு கால முதிர்வு. ஆகவே இரு கால முதிர்வுன்னு சொன்ன என்னது? அதாவது பெண்ணகத்துக்கு முதல் ஆணக முதிர்ச்சி அடைகிறது, அல்லது ஆணகத்துக்கு முதல் பெண்ணக முதிர்ச்சி அடைகிறது. அதாவது வேற வேற காலங்கள்ல முதிர்ச்சி அடைகிறது. இரு கால முதிர்வு. அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் நாங்க என்ன சொல்லிக் கொள்ளலாம்? சோளம், ஓகே, மூக்குத்தி புண்டு, ஆடு தின்னாப்பால் எக்ஸாம்பிள் சொல்லிக் கொள்ளலாம். பிள்ளைகளை கட்டாயம் எக்ஸாம்பிள் பாடமாக்கி வச்சிருங்கோ. ஏதாவது முறையில பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். இரு கால முதிர்வு. ஓகே, வேற வேற காலங்கள்ல முதிர்ச்சி அடைகிறது. ஆணகம் வேறையாக, பெண்ணகம் வேறையாக, வேற வேற டைம்ல. ரைட். அடுத்தது குறி கேசர எப்படி வளைந்து காணப்படுறது? இங்க பாத்தீங்களா தெரியும்? குறி கேசரம் எப்படி வளைஞ்சு காணப்படுது. அப்ப வளைஞ்சு காணப்படையக்குள்ள என்னது நேர போய் விளையலுமா? இல்லைன்னு. ஆகவே அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? மல்லிகைய சொல்லிக் கொள்ள முடியும். சரிதானே பிள்ளைகளே? ஓகே. அடுத்தது அடுத்தது இது பாத்தீங்கன்னா தெரியும். என்னது? இதுவும் எப்படி இருக்குது? மகரந்த குறியும் எப்படி இருக்குது? வெவ்வேறு மட்டங்கள்ல காணப்படுது என்ன? ரைட். ஆகவே அதை நாங்க சொல்ல போறோம் என்னது? சமனில்லா தம்ப உண்மை. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஆர்கிட். இது பட்டிப்பூவா? பட்டிப்பூ. மற்றது மல்லிகையை சொல்லிக் கொள்ள முடியும். சரிதானே? ரைட். அடுத்தது என்னது? ஒரு பாற்பூக்களாக காணப்படுறது. ஒரு பாற்பூக்கள் என்னது? அதாவது ஆண் பூவரையா பெண் பூவரையாக காணப்படுறது. ஓகே, வேற வரும். ஆகவே அதுக்கு எக்ஸாம்பிள் சோளம். ஏற்கனவே நாங்க பாத்துறாங்க ஒரு பாற்பூக்கள். ஆகவே தென்னை,
ஓகே, தென்னையை சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது சோளத்தை சொல்லிக் கொள்ள முடியும். ஓகே, அடுத்தது மற்றது தன் மலட்டுத்தன்மையாக காணப்படுறது. அப்ப தன் மலட்டுத்தன்மை என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா என்ன? ஆகவே அப்ப என்னது, ஒரு பூந்து மகரந்த மணி அதே போல் இருக்கிற முதிர்ந்த குறிய வந்து அடைஞ்சாலும் அது முளைக்காம இருக்கிறது. போய் விழுந்தாலும் முளைக்காம இருக்க மலட்டுத்தன்மையாக காணப்படுறதாகவே அவ்வாறாக காணப்படும் பொழுது என்னது அயன் மகரந்த சேர்க்கைக்கு என்னது வழிவகுக்கும். அதாவது தன் மகரந்த சேர்க்கை நடக்கிறத தடுக்கும் என்ன. ஆகவே தன் மலட்டுத்தன்மை கொடுத்தோடைய சொல்லிக்கலாம். தயவுசெய்து இதுகள் நீங்க கட்டாயம் அயன் மகரந்த சேர்க்கை இசைவாக்கங்கள் முதல் கொண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். எதிர்கால முதல்வுக்கு என்ன எக்ஸாம்பிள், குறி கேசரம், அதாவது குறி நிமிந்து காணப்படையக்குள்ள என்னது கேசரம் வளைஞ்சு காணப்படுது. ஆகவே மல்லிகை சமனில்லா தம்பம், அதாவது வேறு வேறு மட்டங்கள்ல காணப்படுறது ஓகே பட்டிப்பு மல்லிகை. மற்ற ஒரு பூக்களாக காணப்படுறது வேறு வேறு, அதாவது என்னது பூக்கள் வேறு வேறையாக காணப்படுறது, ஆண் பூவரையா பெண் பூவரையா, ரைட், தனித்தனியாக காணப்படும். அடுத்த தன்மலட்டு தன்மை. தன்மலட்டு தன்மைன்னு சொன்னால் அதாவது என்னது, குறிக்குள்ள குறி வந்து முதிர்ந்த காணப்பட்டாலும் மகரந்த மணி வந்து விளைக்குள்ள முதிர்ந்த மகரந்த மணியாக இருந்தாலும் வந்து விழுந்தாலும் அது என்னது என்னது முளைக்காம இருக்கிறது என்ன. ஓகே, அப்ப அது வந்து கொடித்தோட எக்ஸாம்பிளாக காணப்படும். சரிதானே பிள்ளைகளே? அப்ப இந்த மகரந்த சேர்க்கை அடைய வேண்டும்னு சொன்னால் என்னென்ன வழிகளால் அந்த மகரந்த சேர்க்கை அடைகிறது காரணிகளாக காணப்படும். ஒன்று விலங்குகளால நடக்கலாம், மற்றது காற்றால நடக்கலாம், மற்றது நீரால நடக்கலாம். ஓகே, மகரந்த சேர்க்கை விலங்குகளால, காற்றுகளால அல்லது நீர்களால மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். சரிதானே? அப்ப விலங்குகளால நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பூக்கள் எவ்வகையான இயல்புகளை கொண்டிருக்க வேணும். ஒன்று மனமுள்ள பூக்களாக, அதாவது அட்ராக்ட் பண்ற விலங்குகளை அட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னா மனமுள்ளதா இருக்க வேணும். மற்றது விலங்குகள் வந்து இருக்கின்ற பெரிய பூக்களாக இருக்கணும். மற்றது என்னது அட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னா கலர்ஃபுல்லாக இருக்க வேணும். மற்றது அமுத சுரப்பி தேன் அதுல கொண்டிருக்க வேணும். மற்றது ஒட்டத்தன்மையான குறி விலங்கு வந்து இருக்கேக்கு அதுல குறி வந்து என்ன செய்ய வேணும், ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கணும். மற்றது மகரந்த மணி ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகே, மற்றது பூச்சிகளை ஏமாற்றும் வடிவம் இருந்ததாக காணப்பட வேண்டும். சரிதான பிள்ளைகளே? ஆகவே அப்ப இவ்வகையான இயல்புகள் காணப்படுவதற்கு அது விலங்குகளை கவர்றதன் மூலம் ஆகவே நடக்க போகுது இந்த என்னது மகரந்த சேர்க்கைக்கு வழிவகுக்கும் விலங்குகள் மூலம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஓகே, கொடித்தோடை, இது சிறகவரை, இது என்னது அகத்தி. சரிதானே? ரைட். அடுத்தது காற்றுக்கள் மூலம் பரம்பல் அடைய வேணும்னு சொன்னால் வகையான இயல்புகளை கொண்டிருக்க வேணும். ஓகே, அதாவது தாவரத்துல உச்சியில தான் பூக்கள் காணப்படணும். உச்சியில காணப்பட்டா தான் என்னது காற்றின் மூலமாக என்னது அடிபட்டு போய் என்னது குறிய போய் அந்த அடையும் என்ன. ஓகே, அடுத்தது உற்பத்தி செய்யப்படுற மகரந்த மணிகள் கூடிய அளவாக இருக்க வேணும். ஓகே, அப்ப கணக்க உற்பத்தி செய்தத்தான் என்ன செய்யக்கல, அத காத்துல அடிபட்டு போகல என்னது கொஞ்சமாவது விழக்கூடிய சான்ஸ் இருக்கும் என்ன. ஓகே, அடுத்தது மகரந்த மணிகள் சின்னனாகவும் லேசானதாகவும் தான் காத்தின் மூலமாக பரம்பல் அடையும். மற்றது சிறைப்பிரிப்பான கிளை கொண்ட குறி. அப்ப குறி வந்து எப்படி இருக்க வேணும், அதாவது காத்துக்கு பறந்து போகல அதுக்குள்ள பிடிக்கக்கூடிய மாதிரி சிறைப்பிரிப்பான கிளை கொண்டதாக காணப்பட வேணும். மற்றது பூக்கள் பூந்துணராக காணப்படுதல். இந்த இதைத்தான் சொல்றது பூக்கள் கணக்க சேர்ந்து காணப்படுறான் பூந்துணர் என்று சொல்லிக் கொள்ள போறான். ஆகவே இதை இப்படி காணப்படுறான் பூந்துணர், இப்படி காணப்படுறதன் பூந்துணர், ஒரு இதுலயே கணக்கு பூக்கள் காணப்படுற பூந்துணர், அது பூந்துணர்களாக காணப்பட வேண்டும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று நெல், அடுத்தது சோளம், மற்றது புல், அடுத்தது தென்னைய சொல்லிக் கொள்ள முடியும். அடுத்தது நீரின் மூலமாக பரம்பல் அடையணும் சொன்னால் என்னது பெரும்பளவு மகரந்த மணிகள் அதே மாதிரி காற்று மாதிரி மற்ற பேரம் மிதந்து செல்லக்கூடிய மாதிரி பேரம் குறைந்ததா இருக்க வேணும், மிதக்கக்கூடியதா இருக்க வேணும். அதுக்கு நாங்க என்ன சொல்லிக் கொள்ளலாம், ஐதர் இல்ல. ஓகே, மற்றது வெல்சினேரியாவை நாங்க சொல்லிக் கொள்ள முடியும். இப்ப நாங்க பார்த்துட்டோம். ஓகே, இப்ப மகரந்த மணி வந்து சேர்ந்துட்டு அப்ப நாங்க பார்க்க போறோம். இப்ப எங்களுக்கு இந்த எவ்வகையாக மகரந்த மணிகள் உற்பத்தி செய்து சூழ் உற்பத்தி செய்து எவ்வாக கருக்கட்டல் நடப்பது போன்று பார்க்க போறோம். சரிதானே? ஆகவே இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இது என்னது ஆணகம், இது என்னது பெண்ணகத்துல பகுதி. அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் ஆணகத்துல பகுதியில காணப்படுற மகரந்த கூட்டுல காணப்படுற மகரந்த
மகரந்த மணி எவ்வாறு உற்பத்தி செய்யப்பட போகுது? ஒடுக்கட் பிரிவின் மூலம் மகரந்த மணி உற்பத்தி செய்யப்பட போகுது. அப்ப கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது புணரிகள் என்னத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்பட போது? ஒடுக்கட் பிரிவின் மூலம் உற்பத்தி செய்யப்பட போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் என்ன? ஆகவே ஆணகத்துல காணப்படுறது என்னது? புணரி வந்து என்னது? ஒடுக்கட் பிரிவின் மூலமாக மகரந்த மணிகள் உற்பத்தி செய்யப்பட போகுது. மற்றது பெண்ணகத்துல என்னது? ஒடுக்கட் பிரிவின் மூலம் சூழ் உற்பத்தி செய்யப்பட போகுது. சரி பிள்ளைகளே, ஆகவே இப்ப நடக்க போகுது இந்த மகரந்த மணி என்னது? அதாவது பெண்ணகத்தின் குறிய வந்து அடைஞ்சா என்ன நடக்க போகுது? அது முளைக்க விட்டு மகரந்த குழாயாக வளர்ச்சி அடையும். இவ்வாறாக வளர்ச்சி அடைந்த மகரந்த குழாய் என்ன செய்ய போகுது? என்னது? சூழ வந்து அடைஞ்ச உடனே அப்ப என்ன நடக்கும்? ரைட், அதுல இருக்கிற ஆண் புணரி என்ன செய்யப்படும்? விடுவிக்கப்படும். சரிதானே? அப்ப சூழ வந்து அடைஞ்சோன அந்த ஆண் புணரியும் இந்த சூழும் என்ன செய்ய போகுது? கருக்கட்டப்படும். இந்த கருக்கட்டப்பட்டு என்னத்தை உருவாக்கும்? நுகம் உருவாகும். நுகம் பிறகு என்ன செய்யும்? முளையத்தை உருவாக்கும். ஆகவே இதன் மூலமாக உருவாகிற வித்து நாங்க பிறகு என்னது? முளைக்க போடுவதன் மூலம் புதிய தாவரத்தை தோற்றுவிக்க கொள்ள முடியும். பிறகு அது பூத்து பிறகு திருப்பி இவ்வாறாக என்னது? பிறகு புணரிகள் உருவாக்கப்பட்டு ஒடுக்கட் பிரிவின் மூலம் உருவாகிற புணரிகள் உருவாக்கப்பட்டு ஆண் புணரி மற்றும் பெண் உருவாக்கப்பட்டு பிறகு அது ரெண்டும் திருப்பி பழையபடி கருக்கத்தடைஞ்சு இவ்வாறாக என்னது? இனப்பெருக்கம் மூலம் புதிய புதிய தாவரங்களை புதிய புதிய சந்ததிகளை உருவாக்கக்கூடிய மாதிரி காணப்படும். ஓகே, அதாவது ஒரு அங்கே தொடர்ச்சியான நிலவுகைக்கு எது முக்கியம்? இனப்பெருக்கம் முக்கியம் என்று ஏற்கனவே நீங்க படிச்சீங்களா என்ன பிள்ளைகளே? ரைட், ஓகே. ஆகவே இப்ப கருக்கட்டல் நடந்த பிறகு எங்க நடக்க போகுது? நுகம் வந்து முளையமா மாறிடுது. ஓகே, ஆகவே இந்த கருக்கட்டு பிறகு இந்த பூவுல இல்ல பாத்தீங்களா தெரியும் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி. இங்க பாத்தீங்களா தெரியும் வந்து என்ன செய்ய போகுது? சூழோட இணைஞ்சு கொள்ளும். என்ன வந்து வாரது நாங்க என்ன சொல்ல போறோம்? நுகமாண்டு சொல்லி கொள்வோம். இதுல அப்படியே அழகா படம் போட்டு பார்த்துக்கோங்க. வந்து புணரி வந்து இணைஞ்சு கருக்கட்டப்பட்டு வாரது இது இதுன்னு சொல்லிக் கொள்ள போறோம். சரிதானே? நுகம் என்று சொல்லிக் கொள்ள போறோம். சரிதானே? இதுதான் நுகம். சரிதானே? ரைட். இப்ப இந்த கருக்கட்டலுக்கு பிறகு பூவுல என்னென்ன வகையான மாற்றங்கள் நடக்கும் என்று பார்க்க போறோம். முதலாவது சூலகம். சூலகம் வந்து என்ன செய்யும்? என்ன வகை மாற்றம் பெறும்? பழமாக மாறும். சூலகம் என்ன வரப்போகுது? பழமாகவும் சூலகச் சுவர் சுற்றுக்கனியமாகவும் சூழ் வித்தாகவும் சூழ் வித்து சுவர் வித்துறையாகவும் மாறும். ஆகவே பிள்ளைகளை தெரிஞ்சிருக்க வேணும். கருக்கட்டலுக்கு பிறகு பூவுல நிகழும் மாற்றங்கள் என்று கருதும் பொழுது சூலகம் பழமாக மாறும், சூலகச் சுவர் சுற்றுக்கனியமாக மாறும், சூழ் வித்து வித்தாக மாறும், சூழ் வித்து சுவர் வித்துறையாக மாற்றம் பெறும். சரிதானே பிள்ளைகளே? ஆகவே நாங்க அடுத்தது பார்க்க போறோம் என்னது? இவ்வகையான உருவாகின வித்து கருக்கட்டலுக்கு பிறகு உருவாகின வித்து எவ்வாறு பரம்பல் அடைய போகுது என்று சொல்லித்தான் அடுத்த இதுல விதியில போட போறோம். நீங்க அதை போய் பார்த்து கொள்ளுங்க. சரிதானே? ஆகவே இப்ப உங்களுக்கு இது விளங்கி இருந்தால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? பிட் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் என்ற யூடியூப் சேனலை நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவதன் மூலம் நீங்க தொடர்ச்சியாக வகையான இதுகள் பெற்றுக்கொள்ள முடியும். சயின்ஸ் மட்டுமில்ல மேத்ஸையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, தேங்க்யூ.